வெனஸ்டே மார்னிங் இன்னைக்கு நான் பிள்ளைங்களுக்கு ஸ்கூலுக்கு லஞ்ச் பாக்ஸ்க்கு என்ன பேக் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சுட சுட சாதம் வச்சு வச்சுருக்கேன். இன்றைக்கி என்ன குழம்புன்னு பார்த்தீங்கன்னா மாங்காய் வத்தல் போட்டு குழம்பு. நமக்குலாம் மே மாதத்தில் யாராவது மாங்காய் கொடுப்பாங்களா, அதில் ஒரு சிலதை மாம்பழமாக பழுக்க வச்சு சாப்பிடுவோம், கொஞ்சத்தை ஊறுகாய் போடுவோம், கொஞ்சத்தை மாங்காய் பச்சடி பண்ணுவோம். இந்த மாதிரி எல்லாம் பண்ணது போக சாம்பாரில் போடுறது, காரக்குழம்புல போடுறதுன்னு எல்லாத்தையும் போட்டு மீதி இருக்க மாங்காவை என்ன பண்ணுறதுனே தெரியாமல் இருக்கும்ல. அந்த மாங்காவை நல்லா பீஸாக கட் பண்ணி உப்பு போட்டு நல்லா வெயிலில் காய வச்சுட்டோன்னா மழை காலத்தில் அந்த மாங்காய் வத்தல் போட்டு வத்த குழம்பு வச்சா சூப்பராக இருக்கும். அந்த வத்த குழம்புக்கு இந்த காம்பினேஷனில் கோஸில் பொரியலோ இல்லை கூட்ட பண்ணால் அதை விட அல்டிமேட்டாக இருக்கும். இன்றைக்கி நான் மாங்காய் வத்தல் குழம்புக்கு கோஸ் பொரியல் தான் செஞ்சுருக்கேன். இன்றைக்கி பிள்ளைங்களுக்கு சுண்டல் செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுண்டல் வேக வச்சு ப்ளெயினாக தாளித்து வச்சுருந்தேன். இதில் கொஞ்சம் கேரட் துருவல் மாங்காய்லாம் துருவி போட்டிருந்தா சூப்பராக இருந்திருக்கும். ஆனால் வீட்டில் இல்லை அப்படின்றதுனால ப்ளெயினாக தாளித்து விட்டாச்சு. அதுக்கப்புறம் ஸ்வீட் கார்ன் கொஞ்சம் இருந்துச்சு, அதை நல்லா வேக வச்சுட்டு அதில் கொஞ்சம் பட்டர் ஆட் பண்ணி கிம்ச்சி மசாலான்னு சொல்லுவாங்க, அது வீட்டில் இருந்ததுனால அதை மேலே ஸ்ப்ரெட் பண்ணி அதையும் கொஞ்சம் ஸ்கூலுக்கு பேக் பண்ணி கொடுக்கலான்னு வச்சுட்டேன். தொடர்ந்து மழை மூங்தா புயல்னு எல்லாம் ஒரு வழியாக முடிஞ்சு இன்றைக்கி தான் லைட்டாக வெயில் அடிக்க ஆரம்பிச்சிது. காலையிலேயே ஹவுஸ் ஓனர் 2 பேர் ஆள் அனுப்பிட்டாரு. கேட்லாம் பெயிண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் காலையிலேயே வந்துட்டாங்க. ஃபஸ்ட்டு கேட்லாம் பெயிண்ட் பண்ணிவிட்டு மாடியில் ஒரு கிரில் இருக்குது, ஸ்டெப்ஸ் ஏறி போன உடனே அதையும் அடிச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் மாடியிலேயே வாட்டர் டேங்க் போகிறதுக்கு ஒரு ஏணி மாதிரி இருக்கும், அதெல்லாம் பெயிண்ட் பண்ணி முடிச்சுட்டாங்க. வீட்டுக்கு பேக் சைட்லேயும் ஒரு பின்பக்கமாக போகிற வழிக்கு ஒரு கிரில் இருக்குது, அதுவும் ஃபுல்லாக பெயிண்ட் அடித்து முடிக்கிறதுக்கு ஒரு நாள் ஆகிடுச்சு. ஹவுஸ் ஓனர் வராதனால நம்ம தான் எல்லா வேலையும் பார்க்க வேண்டியதாக ஆகிடுச்சு. அவங்களுக்கு டீ போட்டு கொடுக்குறது அப்படி இப்படின்னு. அதுக்கப்புறம் ஈவினிங் ஹஸ்பண்ட் ஒரு மீட்டிங் முடிச்சுட்டு வந்திருந்தாங்க. என்னோட பொண்ணுக்கு கம்மிங் சண்டே பர்த்டே, அவளுக்கு ட்ரெஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆவடியில் இருக்க ட்ரெண்ட்ஸ்க்கு தான் போயிருந்தோம். நான் ஒரே ட்ரெஸ்ஸை நல்லா கிராண்டாக எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லுவேன் எப்போவுமே. ஆனால் வாங்கி வச்ச ட்ரெஸ் எல்லாம் பீரோவில் சும்மா தான் தூங்குது, போடுறதே இல்லை. அவள் எனக்கு கிராண்டாலாம் பிடிக்கல, சிம்பிளாக தான் வேணும், நீங்கள் ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுக்குற காசுக்கு நான் 3 ட்ரெஸ் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டா. நம்ம என்ன சொன்னாலும் கேட்கறதில்ல, பிள்ளைங்க கொஞ்சம் வளர்ந்துட்டதுனால இதுக்கு அவங்க அப்பாவும் கொஞ்சம் சப்போர்ட்டு. அவள் செலக்ட் பண்ணி 3 எடுத்துட்டா. ஆனால் அதுக்கப்புறமா நான் சொன்னேன், இந்த கலர் உனக்கு நல்லாயிருக்கும், சும்மா ட்ரையாவது பண்ணி பாருன்னு சொன்னேன். எடுத்தா, ஆனால் என்ன ஆச்சுன்னு தெரியல, மறுபடியும் வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு ஹேங் பண்ணிட்டு வந்துட்டா. ஒரு வழியாக அவளுக்கு பிடிச்ச மாதிரி 3 ட்ரெஸ்ஸை எடுத்துகிட்டு அதையும் ஒன்றுனா போட்டு பார்த்து நல்லா இருக்கான்னு கேட்டால், நான் அரை மனசோட ஏதோ தலையாட்டினேன். எனக்கு பிடிக்கலன்னு அவளுக்கு நல்லாவே தெரியும். ஆனால் அவங்க அப்பா நல்லா இருக்குன்னு தலையாட்டோம். அந்த அம்மாவுக்கு ஓகே ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் பில் போட்டு அங்கேருந்து கிளம்பலான்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். வீட்டுக்கு வர வரைக்கும் எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாகவே இல்லை. இதெல்லாம் ரெகுலர் வியர் மாதிரி காலேஜுக்கு போட்டுக்கிற மாதிரி தான் இருக்குது. பர்த்டே வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வருது, அதனால் நல்லா எடுக்க வேண்டியது தானே அப்படின்னு நான் சொல்லிட்டே வந்தேன். கிராண்டாக ட்ரெஸ் எடுத்தால் அதுக்கப்புறம் நாங்கள் அதை எங்கேயுமே போடுறதில்ல. வண்டியில் இடம் பத்தல, நாங்கள் நல்லா வளர்ந்துட்டோம். எங்கே போனாலும் கல்யாணத்துக்கு ஃபங்க்ஷனுக்கு நீங்களும் அப்பா தான் போகிறீங்க, எங்களை கூட்டிகிட்டே போக மாட்டீங்க, அந்த ட்ரெஸ்ஸு சும்மாவே வீணாக போயிடுது. இந்த மாதிரி ட்ரெஸ் எடுத்தால் நான் ரெகுலராக சர்ச்சுக்கு எல்லா இடத்துக்கும் போட்டு பண்ணலாமா அப்படின்னு சொல்லி ஒரு வழியாக என்னை சமாதானப்படுத்திட்டா. அங்கேருந்து நாங்களும் வீட்டுக்கு கிளம்பியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பாய்.